தமிழ்நாட்டிலேருந்து ஏன் ஒரு பிரதமர் கூட வரல? அதுக்கு நீங்கள் பிரதமரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பிரதமரை மக்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. முதல்ல மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடி தேர்தல் மூலமாக லோக்சபா, அதாவது மக்களவையில் உள்ள உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. மக்களவையில் மொத்தம் 543 சீட்டு இருக்குது. அப்படி தேர்ந்தெடுத்தவங்களில் எந்த கட்சியை பெரும்பான்மையை பிடிக்குதோ அவங்க ஒரு ஆளை பிரதமர் கேண்டிடேட்டாக அறிவிப்பாங்க. அப்படி அறிவிக்கிறவருக்கு தான் நம் நாட்டோட ஜனாதிபதி பிரதமராக பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இப்போது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்திலிருந்து எத்தனை உறுப்பினர்களை தர முடியும் அப்படின்ற எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தமிழகத்திலோ, கேரளாவிலோ, இல்லை சின்ன சின்ன யூனியன் பிரதேசங்களிலோ எந்த ஒரு நபருமே பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இருப்பதிலே அதிகமான சீட்கள் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம், அதுக்கடுத்து மராட்டியம், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் பீகார். இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து தென் மாநிலத்தில் ஒருவரை பிரதமராக அறிவிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது சரி, இந்த மாநிலங்களுக்கு மட்டும் ஏன் லோக்சபா சீட்டோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது? ஒவ்வொரு மாநிலங்களோட மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை எதை பொறுத்து அமைதுன்னா அந்தந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகையை பொறுத்து. ஸோ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்களுக்கு அதிகமான எண்ணிக்கை போய் சேரும், மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற மாநிலங்களுக்கு கம்மியான எண்ணிக்கை போய் சேரும். இந்த விதிகளாலேயே சில பல மாநிலங்கள் ஏமாந்த கதையை அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம்.